Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது மட்டும் இல்லாமல் எல்லா இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் நம்ம எஃப்எம் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ் ஆகும். இது நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸ் தான், வேறு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். இது வந்து நம்ம இப்போ பார்க்க ஒரு டாபிக் என்னென்னா கிராஜுவலி அண்ட் ரேபிட் ஃப்ளோ. நமக்கு வந்து 10 கொஷினுமே தியரி கொஷினாக தான் இருக்கும், ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ போது ப்ராப்ளம் பார்க்கலாம். சாரி, இப்போ நம்ம பார்க்குறது லெக்சர் 8. அதாவது இப்போ நம்ம அந்த லெக்சரை முடித்தோம் அப்படின்னா நம்ம 80 கொஷின் பார்த்து முடிச்சிருப்போம். இது 70 கொஷின் பார்த்துட்டோம். நம்மளோட எய்ம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது தான். ஸோ இப்போ 80 கொஷின் நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். சென்ச்சுரி மிஸ்ஸிங் அடிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ் வைப்ரேஷன், நம்ம இன்ஜினியரிங் தெரியும், டைனமிக்ஸ் மிஷின்ஸில் இல்லை தியரி மிஷின்ஸில் வர அந்த வைப்ரேஷன் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு இது வைப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ப்ராஜெக்ட்டு. அதை நான் ஒரு இது கொடுத்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரீலேருந்து எப்படி ஃபோர்ஸ்க்கு மாறுது, எது ஒரு டிரான்ஸ் வைப்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், அப்புறம் அதே மாதிரி வந்து பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் வித் இந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து ஏன் ஒர்க் ஆகுது, என்ன காரணம் ஒர்க் ஆகுதுன்னு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின்ஸு, எஸ்எஸ்சி கொஷின்ஸு, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பார்க்க டாபிக் பார்த்திங்கன்னா கிராஜுவலி அண்ட் ரேப்பிட்லி வேரியட் ஃப்ளோ. 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், the roughness coefficient for the channel is given as f. The chassis coefficient is directly proportional to option A f, option B root of f, option D 1 by f, option D 1 by root of. ஓகே, இந்த chassis coefficient வேணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியும்னா வெலாசிட்டியோட இது தெரியணும். ஏன்னா chassis ஃபார்மில் வெலாசிட்டி செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா v is directly proportional to c. ஏன்னா v equal to c into root of rs. இந்த c அப்படின்னா chassis coefficient, r அப்படின்னா hydraulic depth, s அப்படின்னா slope. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவேஷன்லேருந்து v is directly proportional to c ன்னு சொல்லலாமா. இப்போ ஒரு சேனலில் இருக்கிற ஃபோர்ஸஸ் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து WAL sin theta equal to FL v squared p. இதுதான் அந்த ஃபார்முலா. எனக்கு இந்த v மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த f இங்கே ரெசிப்ரோக்கல் போச்சுன்னா 1 by fன்னு இருக்கும். v ஸ்கொயர்டாக இருக்கிறனால எடுத்தோம்னா root of fன்னு வரும். ஸோ v is equal to 1 by root f அப்படின்னு எங்களுக்கு கிடைக்கும். நமக்கு v is directly proportional to c அப்படிங்கிறதுனால அப்போ v க்கு c போட்டோம் அப்படின்னா c is directly proportional to 1 by root f அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 with list 2 and select correct answer. இந்த லிஸ்ட் 1 என்னன்னு பார்க்கலாம். கிரிட்டிக்கல் டெப்த், நார்மல் டெப்த், ஆல்டர்னேட் டெப்த், கான்ஜுகேட் டெப்த். லிஸ்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸ், சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, யூனிஃபார்ம் ஃப்ளோ. இது என்ன ஆப்ஷன் வரும்னு இப்போ சொல்லிடுறேன். அதோட டீட்டெயில் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னா அது வந்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கும் கிரிட்டிக்கல் டெப்த். நார்மல் டெப்த் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருக்கும். ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கும். கான்ஜுகேட் டெப்த் அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஏன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு 4, ஏக்கு வந்து 4 இருக்கும். ஏக்கு வந்து 3, கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி 3, நார்மல் டெப்த்துக்கு யூனிஃபார்ம் ஃப்ளோ 4, ஆல்டர்னேட் டெப்த்துக்கு சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி 2, கான்ஜுகேட் டெப்த்துக்கு சேம் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸ் 1. இப்போ 3, 4, 2 1 கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏலே வந்து கரெக்டான ஆன்சருக்கு 3, 4, 2 1 அப்படின்னு கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளோ வந்து டயராமாக போடுறோம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ் கிராஃபில் போடலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கும், ஒய்ங்கிறது டெப்த்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளோ போட்டோம் அப்படின்னா இந்த லைன் போகுது இல்லையா, இந்த லைன் கான்ஸ்டன்ட் லைன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு லைன் நான் போட்டேன் அப்படின்னா இது வந்து ஃப்ளோ லைன். இந்த ஃப்ளோ லைனில் இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, லைனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை மினிமம் எனர்ஜியாக இருக்கும். இந்த லைனில் இதை மினிமம் எனர்ஜி, இது மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும், இதுக்கப்புறம் மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும், மினிமம் எனர்ஜி. இந்த லைன் மீட்டர் தான் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, இதுதான் போட்டிருக்கோம் மினிமம் எனர்ஜி. இந்த மினிமம் எனர்ஜிக்கு நேராக போட்டுட்டு இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் நேராக போட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த். இப்போ இந்த லைனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோன் இருக்கும், லைனுக்கு கீழே பார்த்திங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோன் இருக்கும். இதுதான் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் சொல்கிறோம். கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு என்னென்ன அப்படின்னா இந்த கண்டிஷன் ஆஃப் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி
அண்ட் இட் இஸ் கரஸ்பாண்டிங் ஒய் ஆக்சிஸ் known as critical depth. மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கணும். அது மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கரஸ்பாண்டிங் இருக்க டெப்த் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்சி. இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, ஆல்டர்னேட் டெப்த்னு பார்த்தோம். சரி, ஆல்டர்னேட் டெப்த்னு பார்த்தோம் இல்லையா, ஆல்டர்னேட் டெப்த் சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இப்போ ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னா இந்த டூ பாசிபிள் டெப்த் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதோ ஒன்று எடுக்கிறோம். இந்த லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதில் லைன் போட்டோம்னா இங்கே ஒரு பாயிண்ட் கட் ஆகுதா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து கட் ஆகும். இது வந்து ஒரு 1 ஒரு 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ 2 ஹைலைட் டெப்த்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கும், மாறாது, சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டெப்த்ன்றாங்க. இதே சீக்வென்ட் டெப்த் இல்லை கான்ஜுகேட் டெப்த் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 2 பாசிபிள் டெப்த் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகுதில் வந்து ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னா சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, கான்ஜுகேட் ஆர் சீக்வென்ட் டெப்த் அப்படின்னா வந்து சேம் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸ். நார்மல் டெப்த் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸும் சேனலோட பாட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வாட்டர் டெப்த் எப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். யூனிஃபார்ம் ஃப்ளோ கண்டிஷன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ 4க்கும் 2 டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏன்றது நம்ம கடனை பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் கொஸ்டின், இந்த லாசஸ் இன் ஓப்பன் சேனல் வேரி அஸ் ப்ரொபோஷனல் டு. இது முக்கியமானது என்ன, ஓப்பன் சேனல் அப்படின்றத அனலைன் பண்ணிக்கணும். ஓப்பன் சேனல் வேரி ப்ரொபோஷனல் டு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஹச்எஃப் ஈக்குவல் டு பார்த்துக்கோங்க இல்லையா, ஹெட் லாஸ் டியூ டு ஃபிக்ஷன், ஹெச்எஃப் ஈக்குவல் டு எஃப்எல். நார்மல் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், FLV²/2GD பார்த்துருப்போம். இது நார்மலாக இருக்க ஒரு க்ளோஸ்டு சேனலுக்கு. இது ஓப்பன் சேனல் இருந்துச்சு அப்படின்னா FLV²/4R2G, FLV²/4R2G ஓப்பன் சேனலுக்கு. ஸோ இது இப்படி நினைக்கிறாங்க, லாஸஸ் ஓப்பன் வேரி ப்ரொபோஷனல் டு. இந்த லாஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஹச்எஃப்ன்றது ஹெட் லாஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா எஃப்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், எல்லுக்கு ப்ரொபோஷனல், V² ப்ரொபோஷனலாக இருக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா V² அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் பியில் V² கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் சியில் √C, ஆப்ஷன் டியில் V³. ஸோ நமக்கு FLV²/4R × 2G தெரியும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V² அப்படிங்கிற ஆப்ஷன். இது கிராவிட்டினா இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/2G அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து பார்க்குறோம், இந்த ஹைட்ராலிக் ரேடியஸ் கிவன் பை வெட்டட் பெரிமீட்டர் வெட்டட் ஏரியா டிவைட் பை வெட்டட் பெரிமீட்டர் ஸ்கொயர், ஏரியா டிவைட் பை வெட்டட் பெரிமீட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா. ஹைட்ராலிக் ரேடியஸ் R அப்படின்னா என்னென்னா ஏரியா பை பெரிமீட்டர், தட் இஸ் வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர். ஸோ வெட்டட் பெரிமீட்டர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து சர்க்குலர் செக்ஷனாக இருக்குது, சர்க்குலர் ஒரு பைப்பில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகுது, கம்ப்ளீட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஏரியா பெரிமீட்டர்னால் அது ஏரியா πr², அது வந்து பெரிமீட்டர் 2πr நம்ம எடுத்து போட்டுக்கலாம், ரைட்டா. ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படி போடும்போது நம்ம இந்த பை கேன்சல் ஆயிரும், R² R கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே என்ன R/2ன்னு வரும். நமக்கு வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ் R = R/2ன்றதுலாம் அப்படி இல்லைனா D/4 அப்படின்னு போட்டுக்கலாம். இதே இது ஒரு ரெக்டாங்குலர் சேனலில் இருக்குது அப்படின்னா, ரெக்டாங்குலர் சேனல் இவ்வளோ ஹைட்டில் வால் இருக்குது, ஆனாலும் ஹச்சுங்கிறது பாதி தான் தண்ணி இருக்குது. அப்போ நம்ம வாட்டர் எவ்வளோ இருக்கோ அதான் ஹச்சுன்னு சொல்லுவோம். இந்த பிரெத்து வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து இது ஹைட்ராலிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா பை பெரிமீட்டர், ஏரியாங்கிறது பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர் சேனல் அண்ட் வாட்டர் ஃபில்டு த்ரூ ஹைட், ஹச் பார்க்குறோம். அப்போ B/H மட்டும் போட்டால் போதும், ஃபுல் லென்த் போன அவசியம் இல்லை. அடுத்து நீ பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா இந்த 2 பக்கம் ஹச் இருக்கு இல்லையா, H + B, அப்போ B + 2H அப்படின்னு எழுதிக்கலாம். B + 2H கரெக்டான ஆன்சர். ஸோ ஏரியா விட்டு பெரிமீட்டர். ஸோ இது கான்செப்ட், எப்படி ஒரு ஹைட்ராலிக் கண்டுபிடிக்கணும்னா என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துருக்கோம். 5th ஒன், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ராட் நம்பர் ஃபார் த வீக் ஜம்ப் இஸ். ஆப்ஷன் A 1 to 1.7, ஆப்ஷன் B 1.7 to 2.5, ஆப்ஷன் D 2.5 to 4.5, ஆப்ஷன் D 4.5 to 9. ஓகே, 4 இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1.7 to 2.5. ஏன்றதை பார்க்கலாம். நம்ம ஜம்ப் வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது உண்டுலார் ஜம்ப் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த உண்டுலார் ஜம்ப்புக்கு ஃப்ராட் நம்பர் பார்த்திங்கன்னா 1 to 1.7 இருக்கும். இது ரொம்ப வீக் இன் நேச்சர் தான். இதனால் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் நமக்கு ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதனால் இப்போ கண்டுக்கணும் அவசியம் இல்லை. 1 to 1.5 உண்டுலார் ஜம்ப். அது உண்டுலாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீக் ஜம்ப்னு இருக்கும். 1.7 to 2.5 இது நேச்சுரல் ஜம்பாக இருக்கும், எனர்ஜி லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 1.7, செகண்ட் 1.7 2.5. அடுத்து ஆசிலேட்டிங் ஜம்ப் பார்த்தோன்னா 2.5 to 4.5 இருக்கும். இதனால் ஆசிலேட்டிங் நேச்சராக இருக்கும், ஆசிலேட்டிங் தான் இருக்கும். அதனால் எனர்ஜி வேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஸ்டெடி ஜம்ப்பு 4.5 to 9, இதெல்லாம் கொஞ்சம் வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகும்.
அடுத்து ஸ்ட்ராங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 9. இது வந்து ஹெவி லாஸ் இருக்கும். அது நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஸ்ட்ராங் ஜம்புக்கு வருதா இல்லைன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்ட்லாட் ஜம்ப்பு, அடுத்து வீக் ஜம்ப்பு, அடுத்து ஆசிலேட்டிங் ஜம்ப்பு, அடுத்து ஸ்டெடி ஜம்ப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜம்ப், ஸ்டெடி ஜம்ப் அண்ட் ஸ்ட்ராங் ஜம்ப். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம வேல்யூ எப்படி பார்த்தோம்னா 1 to 1.7, 1.7, 2.5னால ஸோ ஆப்ஷன் வந்து 1.7 to 2.5 கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 6th question. For most economical section using chassis formula, depth of the flow for maximum discharge through circular channel diameter is option A 0.5D, option B D, option C 0.95D, option D 0.3D. ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து 0.95D. அதாவது ஒரு எஃபிஷியன்ட் சேனல் இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் சர்க்குலர் சர்ஃபேஸில் வாட்டர் கண்டிப்பாக ஃப்ளோ ஆகாது. கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும். அந்த கேப்புன்னா 0.95D இந்த இருக்கு இல்லையா. அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிங்கிற டெப்த் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். டினா டயமீட்டர் ஆஃப் பைப்பு, ஆர்எம்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த்து, பினா பெரிமீட்டர். ஓகே, இப்போ 0.95D அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்த்தா சர்க்குலர் பைப் பார்க்குறோம். சர்க்குலர் பைப்பில் இவ்வளோ தான் ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவோட ஒரு 2ல் ஏன்னு சொல்லியிருக்கோம், ஒரு 2ல் பின்னு சொல்லியிருக்கோம். அந்த இது சென்ட்ரல் லைனுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, மேலே தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த டிங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோ, எவ்வளோ தூரம் டெப்த் இந்த ஹைட்ராலிக் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த ஸ்மால் டிங்கிறது டோட்டல் டயமீட்டர், ஆக்சுவல் டயமீட்டர் ஆஃப் தி பைப். இப்போ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் சர்க்குலர் செக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிஷன் வந்து ஆல்ஃபா வந்து 154 டிகிரி தான் இருக்கணும். ஆல்ஃபா வந்து 154 டிகிரி தான் இருக்கணும். ரேடியன் வந்து 2.65 ரேடியன் இருக்கும். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.95Dயாக இருக்கும். ஞாபகம் 0.95Dயாக இருக்கும். மீன் ஹைட்ராலிக் ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.29Dயாக இருக்கும். ஹைட்ராலிக் ரேடியஸ் 0.29Dயாக இருக்கும். பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு டியாக இருக்கும். ஆல்ஃபா இன்ட்டு டி, நம்ம ஆல்ஃபா ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2.65 பார்த்துருக்கோம். இப்போ 2.65D அப்படிங்கிறது வந்து அந்த மேக்ஸிமம் டிஸ்சார்ஜுக்கு. அதே மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷனுக்கு ஆல்ஃபா வந்து 128.75 இருக்கும் வெலாசிட்டிக்கு. இங்கே வந்து 150 பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து 128.75 டிகிரியாக இருக்கும். ரேடியனில் 2.25 ரேடியன். இந்த டி பார்த்தீங்கன்னா டயமீட்டர் வந்து டெப்த் இருக்குல்லையா, ஹைட்ராலிக் டெப்த் பார்த்தீங்கன்னா 0.95 பார்த்தோம், இங்கே 0.81Dயாக தான் இருக்கும். இங்கே மீன் ஹைட்ராலிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.3D, அங்கே 0.29D. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் என்ற வேர்டு முக்கியம். ஸோ 0.95D அப்படின்னு கரெக்டான ஆன்சர். 7th question. In an open channel flow, the ratio of wetted area to the wetted perimeter of the cross section is என்னோட பார்த்துட்டோம் hydraulic radius. Option B. The overflowing sheet of a water on a weir is called option A crest, option B creek, option C nape, option D limb. ஆப்ஷனுக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து நேப் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கான ஒரு டயக்ராமும் டெஃபினேஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹைட்ராலிக் சேனல் இருக்குது. இந்த இது ஹைட்டு பின்னு வச்சுக்கலாம், மேலே இது ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து வியர் அப்படின்னா வந்து தடுக்கிறது, அந்த வாட்டர் தடுக்கிறது வியர்னு சொல்கிறோம். மேலே எண்டில் இருக்கு இல்லையா, எண்டில் வந்து வாட்டர் ஃப்ளோ இடத்துல இருக்குது வேறு க்ரெஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ வாட்டர் இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு மாதிரி தான் வாட்டர் வந்து முழுகும் கீழே. இந்த ஷீட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஓவர் ஃப்ளோயிங் ஷீட் ஆஃப் ஏ வாட்டர் ஆன வியர். இந்த வியர் மேலே வந்து ஷீட் மாதிரி கீழே வருது என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு அது வந்து என்னன்னா நேப், டெக்னிக்கல் வீடு வந்து நேப். இங்கே கீழே இருக்க லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹச்சுன்றது ஹைட்ராலிக், மேலே வாட்டர் ஃப்ளோ ஆகி வருது இல்லையா, அந்த தொட்டி மேலே வாட்டர் ஃப்ளோ ஆகி வருது. இந்த ஹச்சுங்கிறது இந்த ஃப்ளோயிங் ஹைட்டு. அப்போ இந்த லென்த் எப்படி இருக்கும்னா லென்த் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4H இருக்கணும். இது கண்டிஷன். வியர் அப்படின்னா இட் இஸ் அ பேரியர் ஓவர் தி வாட்டர் ஃப்ளோஸ் இன் ஓப்பன் சேனல். கிரெஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அன் எட்ஜ், மேலே பார்த்தோம் இல்லையா வியர் கிரெஸ்ட், இட் இஸ் அன் எட்ஜ் சர்ஃபேஸ் வித் வாட்டர் ஃப்ளோஸ். நேப் அப்படின்னா இது ஓவர் ஃப்ளோயிங் ஷீட் ஆஃப் வாட்டர், அந்த ஷீட்டு மாதிரி இப்படி அழகாக அப்படி வரும், அதான் வந்து நேப். ஸோ ஆப்ஷன் சி தான் நேப்னு பார்த்தோம். 9th one. Which of the following expression represents energy dissipated in the hydraulic jump? Y1 and Y2 are the flow depth at supercritical and subcritical flows respectively. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டிருந்தோம், ஒரு கர்வேச்சர் போட்டோம், ஒரு கர்வேச்சரில் ஒரு லைன் போட்டோம் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு, மேலே வந்து சப்கிரிட்டிக்கல்னு கீழே சூப்பர்கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு இருந்துச்சு. அதேமாதிரி சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கு பார்த்தோம் இல்லையா,
சேம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜிக்கு பார்த்தோம். இது y1ன்னு பார்த்தோம், இது y2ன்னு பார்த்தோம். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து which the following expression represents energy dissipated hydraulic jump. ஹைட்ராலிக் ஜம்ப்னால வந்து எனர்ஜி எவ்வளோ டிசிபேட் ஆகுது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா நிறையா இருக்குது. ΔE = y2 - y1 cube divided by 4y1 y2. செகண்ட் ஃபார்முலா ΔE = y2 + y1 the whole cube by 4y1 y2. தேர்ட் ஃபார்முலா ΔE = y2 - y1 cube divided by 4 root of y1 y2. ΔE = y2 - y1 cube divided by 4y1 y2. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆன்சர் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ΔE = y2 - y1 cube divided by 4y1 y2 அப்படின்ற ஃபார்முலா. இது வந்து நம்ம கான்செப்ட் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 10th question. In the Sutrovier, the discharge of the weir is proportional to h⁴ h⁴, 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 h. இது கரெக்டான ஆன்சர் வந்து DH என்னன்றது கடைசி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஹெட் டிஸ்சார்ஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வியராக இருந்துச்சுன்னா வியர் ரிலேஷன்ஷிப் ஃபார் வியர் கிவன் பை Q = KH/N இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மூணுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் N இருக்கா, H/N இருக்குது. ஸோ KH/N இருக்கும். இந்த கேங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேன்னு கோஃபிஷியன்ட்டு வியர் ஷேப்பை பொறுத்தும் அதோட செட்டிங்கை பொறுத்து இருக்கும் இந்த கே கோஃபிஷியன்ட். அதே ஹச் இந்த எண்ணு பார்த்தீங்கன்னா வியர் ஷேப்பை பொறுத்து மட்டும் இருக்கும். வியர் ஷேப் வந்து ட்ரையாங்கில் இருக்கா வேறு ஸ்மூத் கர்வேச்சராக இருக்கான்றதை பொறுத்து இந்த வியர் அந்த எண்ணுன்றது மாறும். ஸோ கேங்கிறது ஷேப்பை பொறுத்து செட்டிங்கை பொறுத்து மாறும். எண்ணுங்கிறது ஷேப்பை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அதே சுட்ரோ வியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஸ்சார்ஜ் வேரியஸ் லீனியர்லி வித் ஹெட்டை பொறுத்து ஹெட் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஹெட்டு வந்து டிஸ்சார்ஜ் குறையும். அந்த மாதிரி வேரியஸ் லீனியர்லி வித் ஹெட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்சார்ஜஸ். ரொம்ப சின்ன டிஸ்சார்ஜ் தான் யூஸ் ஆகும். அண்ட் இன் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஃப்ளோ சாம்பிளிங் அண்ட் டோசிங் த்ரூ ஃப்ளோட் ஆப்ரேட்டிங் டிவைசஸ். ஸோ இந்த சுட்ரோவியில் சிம்பிளாக யாவச்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் ஹெட் இன்க்ரீஸ் ஆகும், ஹெட்டு குறைஞ்ச டிஸ்சார்ஜ் குறையும், டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ சுட்ரோவியரில் டிஸ்சார்ஜ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஹெச். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். சுட்ரோவியர் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த வியர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஹெச். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 80 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்தது 90. நம்மளோட இலக்கு வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கவர் பண்ண வந்து சென்ச்சுரி அடிக்க போகிறோம் 2 வீடியோவில். ஸோ சென்ச்சுரியில் நம்ம பண்ணிப்போம். தொடர்ந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கூட சிங்கிள் படிச்சே வாங்க. கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் நம்மளும் வின் பண்ணிடலாம். நன்றி.